ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஈவினிங் கிளம்பிட்டேன். ஆயில் எதுவும் சொட்டு எதுவும் போடல. காலையில் வந்து வண்டி நிறுத்தினேன். ஆயில் சொட்டு எதுவும் போடல. இந்த ரிம்மு தான் கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்க மாட்டிருக்கு. சரியாக உட்காரல டயரு. டயர் சரியாக ஃபிக்ஸ் ஆகாமல் இருக்குது. ஃபுல்லாக டயர்ஸ் போட்டிருக்காரு. ஓகே, ரைடில் கண்டினியூ பண்ணுவோம். அவ்வளோதான், வெளியே எடுக்கிறேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஈவினிங் ட்ரைவ் வந்து பண்ணிகிட்ருக்கேங்க. ஆக்சுவலாக நம்ம கேரளா பிரதரோட பைக் தான் ஓட்டிகிட்ருக்கேன். ஐஎஸ்ஓ சேஞ்ச் பண்ணிக்கிறேன். எந்த அளவுக்கு இது உங்களுக்கு தெரில. ஓரளவுக்கு வெளிச்சம் வரணுக்கோசரம் ஐஎஸ்ஓ சேஞ்ச் பண்ணிக்கிறேன். மினிமம் ஐஎஸ்ஓ டு மேக்ஸிமம் ஐஎஸ்ஓ. வண்டியில் வந்துட்டு இப்போ ஈவினிங் ஓட்டிகிட்டு வந்தேன். ஒரு சின்னதாக ஒரு கம்ப்ளைண்ட் இருக்குது. ஆக்சுவலாக அதை ரெடி பண்ணணும். ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு தான் வண்டி வந்துட்டு மறுபடியும் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணிவிட்டு தான் கொடுக்கணும். என்ன கம்ப்ளைண்ட் அப்படின்னா அவர்கிட்ட நான் டிஸ்கஸ் பண்ணிட்டேன். காலையில் ஓட்டிகிட்டு வந்தேன், எந்த கம்ப்ளைண்ட் கிடையாது. ஈவினிங் வந்து வண்டி வந்து ஓட்டிகிட்டு வந்தேன். நல்லா மழை பெஞ்சிட்டு இருந்துச்சு. இப்போ தான் ஓரளவுக்கு மழை இல்லை இந்த ஏரியாவில். லைட்டிங் ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் வெளிச்சம் ரொம்ப ஓரளவுக்கு கரெக்டாக இருக்குது. மீடியமான லைட்டிங்காக இருக்குது. ஓவர் வெளிச்சம்லாம் இந்த அளவுக்கு இல்லை. அந்த ஃபுல் பவர் வரல. ஃப்ளைவீல் காயிலேருந்து அந்தளவுக்கு வெளிச்சம் இல்லை. மீடியமாக தான் இருக்குது. காயில் வந்து கொஞ்சம் கட்டினா கொஞ்சம் நல்லாயிருக்கும். இது வந்து ஏவரேஜான வெளிச்சம் தான். இது ஓகே, போய்க்கலாம், பிரச்சனை இல்லை. பெரிய என்ன மேஜர் இஷ்யூ அப்படின்னா, நாங்கள் ஹெட்டு வந்து ரீஒர்க் பண்ணியிருக்கோம். ஹெட்டு வந்து வால்வெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப டைட்டாக இருக்கும் ரீஒர்க் பண்ணதில். இப்போ என்ன ஆகுது அப்படின்னா, இன்ஜின்குள்ளே இருக்கிற கேம் சாஃப்ட்டும் கேம் பாலர்ஸும் புஷ்டாட மேலே தள்ள இல்லைங்களா. அப்போ வந்துட்டு நம்மளுக்கு வந்து ஒர்க் வந்து பண்ணியிருக்கு, ரீஒர்க் பண்ணியிருக்கு ஹெட்டு. ஆனால் ரொம்ப டைட்டாக இருக்குது ஹெட்டு. வந்து ரீஒர்க் பண்ணாங்கன்னா ஹெட்டு வந்து வால் கைடு வந்து கொஞ்சம் டைட்டாக இருக்கும். இப்போ என்ன ஆகுது அப்படின்னா, என்ன கம்ப்ளைண்ட் ஆச்சு அப்படிங்கிறத சொல்லிடுறேன். ஹீட் ஆகுது, ஓவர் ஹீட் ஆகுது. அதனால் வந்துட்டு புஷ்ஷோட வந்துட்டு பெண்ட் ஆகிடுச்சு ஓவர் ஹீட்னால. ஆயில் மேலே தள்ளலைன்னு நினைக்கிறேன். ஆயில் பம்பு செக் பண்ணணும். இது ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஆயில் வந்துட்டு பம்ப் பண்ணி வர மாதிரி மெத்தட் இதில் பண்ணியிருக்காங்க. அது வந்து செக் பண்ணணும். ஆயில் வந்து மேலே தள்ளலை. இவங்களை கொடுத்த மெத்தடில் வந்து ஆயில் வந்து மேலே தள்ளலை. அதனால் ஆயில் ஃப்ளோ இருந்தால் தானே உங்களுக்கு வண்டியோட ஹீட் வந்து ரெடியூஸ் பண்ணும். ஆயில் மேலே ஃப்ளோ ஆகிட்டே இருக்கணும் இல்லையா. அப்போ தேயாது. தேஞ்சிச்சுனாலும் உங்களுக்கு ஆயில் இருக்கிறனால அந்தளவுக்கு தேய்மானம் ஆகாது, ஹீட்டும் ஆகாது. சர்ச்சு ஆக்சுவலாக இதுதான் ப்ராப்ளம். புஷ்டாடு வந்துட்டு ரொம்ப லோடு கொடுத்து மேலே தள்ளுற மாதிரி இருக்குது. அப்போங்கும்போது ஆயில் வந்து ஃபுல்லாக நல்லா ஃப்ளோ ஆனால் மட்டும் ஹீட்டு வந்து கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணி கொடுக்கும். புஷ்டாடு பெண்ட் ஆகிடுச்சு அப்படின்னா ஒன்றா கேம் சாஃப்ட் இல்லை கேம் பாலர்ஸில் வந்துட்டு ஏதாவது தொந்தரவுகள் இருக்கும். சின்ன மிஸ்டேக் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அது வந்து இன்ஜினை வந்துட்டு கேம் டோர் கழட்டி பார்த்தா தெரியும். அதே மாதிரி ஆயில் வந்துட்டு மேலே அந்தளவுக்கு தள்ளலை. எதிர்பார்த்த அளவுக்கு மேலே தள்ள வருது. பட் வந்துட்டு ரொம்பலாம் ஆயில் தள்ளலை. வண்டியை ட்ரைவ் பண்ணிவிட்டு திருவனந்தபுரம் போகணும்னு சொல்கிறாரு. வண்டி அப்புறம் ஹீட் ஆகிடுச்சுன்னா அப்புறம் புஷ்டாடு மறுபடியும் கம்ப்ளைண்ட் ஆகிடுச்சு அப்படின்னா வழியில் அங்கே நிற்க வேண்டியதான். அதனால் கூப்பிட்டு அவர்கிட்ட சொல்லிட்டு இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கேன் பிரதர்கிட்ட. அது என்னென்னு செக் பண்ணுங்கள். ஏன்னா வெள்ளிக்கிழமை இந்த வீடியோ வெள்ளிக்கிழமை ஈவினிங் ரிலீஸ் ஆகும்னு நினைக்கிறேன். ஏன்னா இன்றைக்கி காலையில் எடுத்த வீடியோ நாளைக்கு தான் போடுவேன், வியாழக்கிழமை. அதனால் டிக்கெட் கேன்சல் பண்ணுறது என்னென்னு கேட்டால் நான் ஒர்க்ஷாப் போயிட்டு அவர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் கம்யூனிகேட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் நீங்கள் பண்ணிக்கிங்க பிரதர் அப்படின்னு சொல்லியிருக்கு.
ரொம்ப ஆசையாக இருந்தார். நம்ம நல்லது தான். பட் நான் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணல அப்படின்னா இன்கேஸ் அவர் ஓட்டிகிட்டு போய் ஏதாவது இடையில நின்றுச்சு அப்படின்னா எங்களால் போய் அவரை பார்த்து ரெக்கவரி பண்ணுறது கொஞ்சம் சிரமம். ஏன்னா கீழே மதுரைக்கு கீழே போய் அப்படி போய் போகணும் திருவனந்தபுரம். அப்படின்னாலும் நீங்கள் நண்பர்கள் இருக்கீங்க, யாராச்சும் ஒருத்தர் அவருக்கு ஹெல்ப் பண்ணாமையே போயிடுவீங்க. மதுரையில் தெரிஞ்ச நண்பர்கள் இருக்காங்க, யாராச்சும் ஒருத்தர் கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுவீங்க. தமிழ்நாடு நம்பி வராரு, தமிழர்கள் தான், தமிழ் நண்பர்கள் ஹெல்ப் பண்ண போகிறீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போது அந்தளவுக்கு வெளிச்சம் இல்லை. கொஞ்சம் சிட்டிக்குள்ளே போயிட்டு இந்த வீடியோ அப்படியே வந்துட்டு உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். அதே மாதிரி ப்ராப்ளத்தை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணணும். டயர் வந்துட்டு ஃப்ரண்ட் டயர் அந்தளவுக்கு ப்ராப்பராக இல்லைங்க. சஸ்பென்ஷன் நல்லாயிருக்கு, ஃபோர்க் கொஞ்சம் நல்லாயிருக்கு, டயர் தான் கொஞ்சம் கண்டிஷன் சரியில்லையாட்டுருக்கு. ஃபோர்க் ஆயில் சர்வீஸ் பண்ணால் போதும், நல்லா ஆயிரும். வண்டி வந்து இப்போ 40 to 50க்குள்ளே தான் போகுது. எனக்கு பயமாக இருக்குது, மறுபடியும் ஏதாவது ஆகிடுச்சுன்னா வண்டியை வந்துட்டு தள்ளிட்டு போக முடியாது. பெருந்தூர்லேயே ஒரு ஒர்க் ஷாப் இருந்துச்சு, அவர் ஹெல்ப் பண்ணார். ரஞ்சிதனோட ஃப்ரெண்ட் அவர் வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போட்டு கொடுத்தாரு. புஷ்டார்ட் வந்துட்டு கம்ப்ரஸர் வந்து பிடிக்கல, அதனால் வந்துட்டு இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் இருக்கும், கொஞ்சம் அது செக் பண்ணிக்கங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஓகே, என்னென்னு பார்த்து அதை ரெடி பண்ணணும். ஆமாம், ஓகே ஓகே நான் ஒர்க் ஷாப் போயிட்டு நண்பர்களே ஒர்க் ஷாப் போயிட்டு உங்களுக்கு வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். என்னன்ட்டு வீடியோ வந்துட்டு ஸ்கிப் பண்ணாதீங்க, கடைசியில் ஒரு இது இருக்குது காட்டுறேன். நல்லபடியாக வந்துட்டோம். தலைவரை காணோம். சும்மா சாத்திட்டு போயிருக்காரு. வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்துருந்தீங்கன்னா புஷ்டார்ட் பெருந்தூரில் வந்துட்டு மாற்றினது. இது ஓல்டு, பழசு தெரியுதா? இது வந்து பெண்ட் ஆகிடுச்சு, ஸ்ட்ரைட்டாக இல்லை, இது பெண்ட் ஆகிருக்கு. இது ஓகே, இது ஸ்ட்ரைட்டாக தான் இருக்குது. இந்த ராடு மட்டும் பெண்ட் ஆகிடுச்சு. நிழலில் பார்த்தா தெரியுதா? வளைஞ்சிருக்கா? நேரம் தான் வச்சுருக்கேன், வளைஞ்சிருக்கு. இது ஸ்ட்ரைட்டாக இருக்குது. இதுதான் பிரச்சனையே. கிக்கரில் ஸ்டார்ட் பண்ணால் பிடிக்குதான்னு பார்க்கலாம். கேம் பார்டரில் ஏதோ கம்ப்ளைண்ட் இருக்குது.
இது கொஞ்சம் ஒரு அரை நாள் வேலை இருக்குது இந்த வண்டியில். ஓகே கேஸ், இது வந்து ஏன் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன்னா, இதெல்லாம் சொல்லாமே போயிட்டேன் அப்படின்னா உங்களுக்கு தெரியாது. நாளைக்கு வண்டி எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே ஏதாவது கம்ப்ளைண்ட்னா உங்களுக்கு இவ்வளோ செலவு பண்ணி உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்காது. அதனால் எதாக இருந்தாலும் ஓப்பனாக இந்த கம்ப்ளைண்ட் இருக்குது வண்டி டெலிவரி முன்னாடி அதெல்லாம் ரெடி பண்ணிடுவோம். அது இல்லாமல் இந்த சைடு பார்த்துட்டிங்கன்னா தெரியுதுங்களா, இந்த ஆக்சிடெண்ட்டில் வர்றது இந்த இது மாற்றணும். இதெல்லாம் துருப்பு ஏறிடுச்சு, இது மாற்றணும். டயர் வந்துட்டு கரெக்டாக ஃபிட் ஆகலை இந்த வீலுக்கு, அதனால் அது கொஞ்சம் டயர் மாற்றினா சரியாக போயிடும். ஃபோர்க் நல்லா ஆக்ஷனாக இருக்குது, ஃபோர்க் வந்து ஒரு சர்வீஸ் பண்ணால் போதும். ஃபோர்க்லாம் நல்லா தான் இருக்குது, செக் பண்ணிட்டு நல்லா ஆக்ஷன்லாம் நல்லா தான் இருக்குது. வேறு கம்ப்ளைண்ட் இல்லை. பம்பர் மாற்றணும், ஹாரன் போடணும், பம்பர் போடணும். மற்றபடி சஸ்பென்ஷன் இதெல்லாம் ஆயில் ஸ்பில் வந்து அங்கே ஆஃபீஸில் நிறுத்தியிருந்தேன், எதுவும் இல்லை, சொட்டு எதுவும் போடல. இது என்ன ப்ராப்ளம் இருக்குன்னு நான் நினைக்கிறேன்னா, பெரிய டோராக இருக்குது கீழே, இன்ஜின் டோர் வந்து பெருசாக இருக்குது. அதே கிட்டத்தட்ட ஒரு 1/2 லிட்டர் பக்கமாக உள்ளே நிற்குன்னு நினைக்கிறேன். இதில் வந்து ஒரு அருமையான விஷயம் ஆல்ட்ரு பண்ணிக்கிறேன். ஆயில் பம்ப்பு வந்து தனியாக இங்கே லைன் கொடுத்து, இதை பாருங்கள், இங்கேருந்து புதுதாக ஒரு கம்பி, இதில் ஃப்ளோ இருக்கா என்னன்னு தெரில. ஃப்ளோ இருந்தால் ஹீட் ஆகும். இது வந்து ஆயில் ட்ரெயின் நெட்டிலேருந்து இது கனெக்ட் பண்ணியிருக்காங்க. கனெக்ட் பண்ணி இங்கே வந்து கரெக்டாக இந்த போல்டு போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, ஹெட்டுக்கு வந்து போகுது. ரொம்ப சூடாக இருக்குங்க, ஆயில் ஃப்ளோ வந்து போகலன்னு நினைக்கிறேன். இங்கே ஒரு போல்டு போட்டிருக்காங்களே, விரலை துறன்னு பாருங்கள், இங்கே ஒரு போல்டு ஒன்று போட்டிருக்காங்க. இந்த ஸ்டேக்கு பக்கத்தில் ஒரு போல்டு ஒன்று போட்டிருக்காங்களே, இந்த போல்டு கீழே தெரியுதா, விரல் வச்சு காட்டுறேன். இங்கே ஒரு போல்டு இருக்குது. இதில் வந்து ஆயில் தள்ளுது, ஆனால் வந்து ஆயில் தள்ளலை. இது வந்து ஹீட்டாகவே இல்லை. இப்போ இதில் வந்து ஆயில் தள்ளலை, அது என்னன்னு பார்க்கணும். இது நமக்கு இதுதான் புதுசாக இருக்குது. இங்கே நம்ம சைடில் இந்த மாதிரி எதுவும் பண்ணலை, ஆல்ட்ரேஷன் பண்ணலை. இவங்க ஆல்ட்ரு பண்ணி கொடுத்துருக்காங்க. பட் இதில் வந்து ஆயில் ஃப்ளோ வந்துட்டு இல்லை, ஹீட் எதுவும் ஆகலை. ஆனால் இன்ஜின் டோர்லாம் ஓவர் ஹீட்டாக இருக்குது. உள்ள கேம்ப்பு வந்துட்டு ஹீட்டாக மாட்டிருக்கு. கேம்ப்ஸ் ஆகட்டும், கேம்ப் பார்டரில் கொஞ்சம் ஹீட்டாக மாட்டிருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வந்துட்டு இப்போ ஈவினிங் நைட் டைம் ஓட்டிகிட்டு வந்ததில் நான் பார்த்த கம்ப்ளைண்ட்ஸ். இதை எப்படியோ கொடுத்தேன் அப்படின்னா அது வந்து அவங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்காது. நமக்கு ஒரு பயம் மனசுக்குள்ளே வந்துட்டு, இந்த கம்ப்ளைண்ட் எப்படா வரும், அவங்க எப்படா வந்துட்டு பார்த்துட்டு நம்மளை கூப்பிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி நமக்கு ஒரு மனசுக்குள்ளே ஒரு இருந்துகிட்டே இருக்கும். அதனால் வந்துட்டு பெரிய வேலையில் இல்லை, ஒரு 1/2 நாள் ஒர்க் இருக்குதுல, அதை வந்துட்டு செக் பண்ணணும். ஆயில் வந்து மேலே தள்ளலையாட்டிருக்கு, ஆயில் தள்ளணும். அப்படின்னா ஆயில் கொஞ்சம் எச்சா ஊற்றி பார்க்கலாம். ஆயில் தள்ளிடுச்சு அப்படின்னா இன்ஜினுக்கு மேலே ஹெட்டுக்கு வால்வுக்கெலாம் வந்துடும். அப்போ கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குது மூமெண்ட்டு. வச்சுட்டு ஓட்டி பார்க்கலாம். மறுபடியும் அதே மாதிரி புஷ் ஸ்டார்ட் பண்ணுச்சு அப்படின்னா என்ன பண்ணணுன்னா, உள்ளே கழட்டி கேம் சாஃப்ட்டும் கேம் பாலர்ஸும் செக் பண்ணிவிட்டு நல்லா இருந்து நல்லா இருக்குது பார்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா ஆயில் ஃபில்ட்ரு ஆயில் பம்பும் செக் பண்ணணும். இந்த 3ஐயும் செக் பண்ணணுன்னா தெரிஞ்சிடும் என்ன ஒர்க் இருக்குன்ட்டு. வரட்டும். அண்ணன் மீட்டிங் ஏதோ போயிருக்கு நேற்று, அவங்களோட கம்யூனிட்டி மீட்டிங்க்கு. கம்யூனிட்டினா இவங்க ஒர்க் ஷாப்பில் இருக்கிறவங்க, அவங்களோட கம்யூனிட்டி மீட்டிங்க்காக போயிருக்குன்னாரு. வந்தோன்னா பார்க்கலாம் என்ன ஏதுன்ட்டு. அதில் தான் கூப்பிட்றேன். நான் ஒர்க் ஷாப் பண்ணிட்டேன். சரி, ஓகே, வெயிட் பண்ணுறேன். இல்லை சும்மா தான் இருக்கு. சரிண்ணா, ஓகே.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அண்ணன் அப்படியே உள்ளே உட்காருங்க, சும்மா தான் வச்சுருக்கு அப்படின்னாரு. உள்ளே ஒரு வண்டி அசம்பிள் ஆகிட்டுருக்குன்னு நினைக்கிறேன்.